ஹல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த ஆராதனை வார்த்தை சங்கீதம் 23:3. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் பைபிள் எடுத்துட்டீங்களா? சங்கீதம் 23:3 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. வாசிங்க. அவர் அப்படியே ஒரு நிமிஷம் அந்த வசனத்தை அப்படியே கை வைத்து கொண்டு அப்படியே நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, சர்வவல்ல தேவனே, இந்த மாதத்திலே இந்த வார்த்தையை எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாய் எங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனைகளை எங்களுக்கு தந்து, ஆண்டவரே, எங்கள் ஆத்துமா ஆண்டவரே தேற்றப்பட்டு, ஆண்டவரே, உம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையிலே எங்களை நடத்தும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகளை தந்து எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி வழி நடத்துங்க. துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். 1ஆம் தேதி வந்தவர்களுக்கு கொஞ்சமாக பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தை தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சியாக நாம் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நாம் தியானிப்போம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்முடைய ஆத்துமா தேற்றப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது. அது தேற்றப்பட்டு தேவன் சில பாதைகளை நடத்தி கொண்டு வந்து அதை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். ஆமென். நீதியின் பாதை என்பது சுகமான பாதை கிடையாது. இந்த பூமியில் இஷ்டத்துக்கு வாழ்கிறது கஷ்டமா, நீதியின் வழியில் நடப்பது கஷ்டமா? சொல்லுங்கள். நீதியின் வழிகள் நடக்கிறது தான் பெரிய கஷ்டம். உலக பிரகாரமாக எந்த ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் சரி, உலக வேலைகளில் செஞ்சாலும் சரி. அதாவது நான் டிவி மெக்கானிக்காக இருந்தேன். அப்போது டிவி மெக்கானிக்கு ஆகும் பொழுது நான் ரட்சிக்கப்படலை. அந்த காலகட்டத்தில் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் உலக பிரகாரமாக இருக்கும் பொழுது கூட யாரையும் ஏமாற்றி பிழைக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு டிவியை ரிப்பேர் பண்ணி அது 1 நாள் 2 நாள் கூட வேலை எடுக்கும். முடிச்சுட்டு ஒரு 30 ரூபா கேட்பேன். அந்த டிவியை ரெடி பண்ணிட்டு 30 ரூபா கொடுங்கன்னு சொல்லுவேன். இதுக்கு 30 ரூபாயா அப்படின்வாங்க. அப்போது என்னுடைய நண்பர்கள் டிவி மெக்கானிக் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, யோ நான் இதை மாற்றினேன், அதை மாற்றினேன், இதை பண்ணேன்னு சொல்லி ஒரு 300 ரூபா பில்லு வையா, அவன் 250 ரூபா கொடுத்துட்டு வாயை மூடிட்டு போவான்யா, நீ 30 ரூபாய்க்கு போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்வாங்க. மனசு இடம் கொடுக்காது. ஆனால் இந்த ஆட்கள் நியாயமாக பேசினா காசு கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஜனங்கள் இருக்காங்களே, நீதியின் பாதையில் நடந்தால் நம்மளை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க. பொய் சொன்னால் என்ன செய்வாங்க? ஆனால் அந்த பொய் சொல்லுகிற அந்த டெக்னிக்கு எனக்கு வாய்க்காது. எப்போவுமே எப்போவாவது ஒரு 10 ரூபாய்க்கு கொஞ்சம் பொய் சொல்லி சம்பாதிக்கலாமே நினச்சா கூட அது எனக்கு வாய்க்காது. அப்போ இருந்தே கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டதுனால சரி 30 ரூபாங்கிறத ஒரு 50 ரூபாய்க்கு கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொன்னால், அங்கே பார்த்தா அதை 30 ரூபாய்க்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இன்னும் 20 ரூபா கையிலேருந்து போடுற மாதிரி வந்துடும். அந்த மாதிரியான சூழ்நிலையை ஆண்டவர் அப்போவே நம்மளை உருவாக்கி நீ அதுக்கு தகுதியான ஆள் இல்லைப்பான்னு சொல்லி வச்சுட்டார். சரி, இது நமக்கு சரியாக வராதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்தேன், டிவி கம்பெனியில். அங்கே பேசாமல் சர்வீஸ் மெக்கானிக்காக போனால் மாதம் ஆனால் நமக்கு சம்பளத்தை கொடுத்துருவாங்கன்ட்டு போனேன். அங்கே போனால் ஒரு டிவி ஒருத்தன் கழட்டிட்டு பின்னாடி தொடச்சிருக்கிறான், ஒயர் கட் ஆகிடுச்சு. அந்த ஒயர் கட்டான உடனே அவன் கொண்டு வந்து டிவியை கம்பெனியில் கொடுத்துட்டு, சார் நான் பின்னாடி தொடச்சேன் சார், பிக்சர் டியூப் போயிடுச்சு சார் அப்படின்னு அவனே சொல்கிறான். என் இருதயமே கலண்டு கீழே விழுந்துச்சான்னு சொல்கிற மாதிரி பிக்சர் டியூப் போயிடுச்சு சார் அப்படின்னா. உடனே அவன் அங்கே அந்த சூப்பர்வைசர் பார்த்துட்டு, சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க சார், எப்படி சார் கண்டுபிடிச்சிங்கன்னு. எங்களுக்கு தெரியும் இல்லை, நாங்கள் எவ்வளோ டிவி பார்த்துருக்கோம் அவன் சொல்கிறான். அவனுக்கு அவனே சோனியை வச்சுக்கிறான். சரின்னு உள்ளே கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. நான் கழட்டி பார்க்குறேன். பார்த்தா ஒரு துடைக்கும் போது ஒரு ஒயரை தட்டி விட்டான், அந்த ஒயர் பிடுங்கிச்சு. அப்போ டச் பண்ணோன்னே வந்துடுச்சு. அப்போ சொன்னேன், சார் இது டச் பண்ணால் வந்துடுது, இதை சால்ட்ரிங் பண்ணணும்னு. ஓகே வைங்க அப்படின்ட்டு போனான். அந்த ஆள்கிட்ட போய் சொன்னான், சார் நீங்கள் சொன்ன மாதிரியே பிக்சர் டியூப் போயிருக்கு சார், 4000 ரூபாயில் ஒன்று பண்ணலாம், 6000 ரூபாயில் ஒன்று பண்ணலாம், எது சார் பண்ணலான்னு. 6000 ரூபாய்க்கு பண்ணால் ஒரிஜினலாக இருக்குமா? ஒரிஜினலாக இருக்கும் சார். கம்பெனிலேருந்து வந்த மாதிரி இருக்குமா? அப்படியே தான் சார் இருக்கும். ஏன்னா அப்படியே தானே இருக்க போகுது. அதே சொன்ன உடனே அவனும் சந்தோஷமாக 6000 ரூபா எண்ணி கொடுக்குறாங்க. பாவி, இதை நான் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு ஒரு 30 ரூபா கேட்டால் கொடுப்பியாடா பாவி?
நியாயமாக பண்ணுனா அந்த நியாயத்துக்கு இந்த பூமியில் மரியாதை கிடையாது. அப்படியே நான் பார்க்குறேங்க, 6000 ரூபாய் எண்ணி கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. சரி போயிட்டு 2 நாள் கழித்து வாங்க சார்னா, அவன் போன 5 நிமிஷத்தில் சால்ரி பண்ணியாச்சு, டிவி ஓடிட்டுருக்குது. அப்புறம் 2 நாள் கழித்து வந்தான், போட்டு ஆன் பண்ணி காட்டினோன்னே, சார் அப்படியே இருக்குது சார். அப்படியே தான் சார் இருக்கும், ஏன்னா அது அப்படியே தானே இருக்குது. இதுதான் உலகம். நீதியின் பாதையிலே நாம் நடப்பது கஷ்டம். அதுக்கு இந்த நீதியின் பாதையில் நடக்க முடியாதபடிக்கு நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போகிறதுனாலே நம்முடைய ஆத்துமா தேற்றப்பட வேண்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. நீதியின் பாதையில் நடக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால ஆத்துமா சோர்ந்து போய், இது என்ன வாழ்க்கை, என்ன ஆண்டவர், என்ன சபை, என்ன ஊழியம், என்ன வசனம் அப்படின்னு சொல்லி ஆத்துமாவை குறித்த அந்த ஜாக்கிரதை உணர்வு போகும் பொழுது நம்முடைய ஆத்துமா வேறு நிலைமைக்கு மாறி போகுது. புரியுதா? ரட்சிக்கப்படும் பொழுது எல்லாரும் தேவ அன்புக்குள்ளாக வளர்ந்து வருகிறோம். ஆனால் சில காலம் கழித்து ஆண்டவர் மேலே உள்ள அன்பு குறைகிறது, வசனத்தின் மேல் உள்ள தாகம் குறைகிறது, உண்மையுள்ளவர்கள் விசுவாசிகளுக்குள்ளே குறைவுபடுகிறார்கள், உண்மையாய் வாழ்கிற வாழ்க்கை குறையுது, பொய்யான வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகிறார்கள். அப்போ இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய ஆத்துமா வேறு பொசிஷனுக்கு மாறிடுதுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆத்துமா இப்போ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் அடிக்கடி நம்மக்கிட்ட பேசுகிற விஷயமே ஆதி அன்பு. ஆமென். ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பு. அதுக்குத்தான் நான் தேவனுடைய பிள்ளைகளே, நான் திரும்ப 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 உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் சபையினுடைய ஒழுங்குகளில் உங்களுக்கு பிடிக்கலைனாலும் நீங்கள் உங்களை மாற்ற வேண்டிய விஷயத்தில் மாற்றிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தேவ அன்புக்குள்ளே நிலைக்க முடியும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கீனங்கள் இருந்தால் கர்த்தர் அங்கே இருக்க மாட்டார். ஒழுங்கீனத்தை வச்சுக்கிட்டே கர்த்தர் உள்ளே இருப்பார். எந்த நிலையில் நான் இருந்தாலும், அதெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்கணும். ஆமென். ஆமாம். சில பேர் சொல்கிறது, அதாவது என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன்னு சொன்னார். கேட்டு பாருங்களேன், கொடுப்பாரா? நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். ஆமென். கேளு, அவர் சித்தத்தின்படி கேளு. ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டே தொங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா உனக்கு கிடைக்காது. அப்போ சோர்ந்து போவாய். அப்போ உன் ஆத்துமா வேறு இடத்துக்கு போயிடும். அதனால தான் நம்முடைய ஆத்துமாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். வேதம் சொல்கிறது, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்துமாவுக்கு எப்போ அறிவு போகுது தெரியுமா? நம்ம எங்கே இருக்கிறோம், எங்கே நிற்கிறோம், யாரோட பேசுகிறோம், யாரோட பழகிறோங்கிற அறிவே இல்லாமல் சில பேர் எங்கே நின்று என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. சில ஆட்களை பார்த்துருக்குறேன், ரட்சிக்கப்படாதவங்க மத்தியில் உட்காந்து அந்த ஊழியக்காரன் அப்படி பண்ணான் தெரியுமா, இந்த சர்ச்சில் இப்படி பண்ணுறாங்க தெரியுமா, இந்த விசுவாசி இந்த மாதிரி பண்ணாங்க தெரியுமா. அதை கேட்குற ரட்சிக்கப்படாதவர்கள் என்ன நினைப்பாங்க? அந்த அறிவு அந்த ஆத்மாவுக்கு இல்லை. புரியுதா? யாருக்கிட்ட பேசினாலும் ஜாக்கிரதையாக பேசணும். உள்ளே இருக்கிற, அதாவது அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை அறிந்து பேசணும். இடம் பொருள் ஏவல்னு உலகத்தில் சொல்லுவாங்க. எந்த இடத்துல என்ன பேசணும்னு பார்த்து பேசணும். ஆமென். அப்போது அந்த ஆத்மா அறிவில்லாமல் போகும்போது அது தப்பான இடத்துக்கு போகுது. ஆண்டவருடைய கண்ட்ரோலை மீறி வேற ஒரு ஆளுடைய கண்ட்ரோலுக்கு அது போயிடும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. எந்த உபதேசம் இப்படி தான் இருக்கும். ஆமென். ஆமாம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஆத்மா அவ்வளவு விலையேற பெற்றது. இப்போ ஒரு வைரம் இவ்வளோ பெரிய வைரம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வைரத்தை பாதுகாக்கிறதுக்கு இப்போ நிற்கிற போலீஸ்காரன் கையில் என்ன ஒரு அடி ஸ்கேல் வச்சுட்டு அனுப்பான்? சொல்லுங்கள். இல்லை தொடப்பத்தை கையில் வச்சுருப்பானா? ஏதாவது திருடன் வந்தானா நான் தொடப்பத்தை எடுத்து அடிச்சிருவேன் அப்படி அனுப்பான்? கையில் பவர்ஃபுல் கன் வச்சுருப்பான். அப்படி தானே? பொருள் எவ்வளவு காஸ்ட்லியோ அதுக்கேற்ற பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகிறது. உன்னுடைய ஆத்மா எவ்வளவு விலையேற பெற்றதோ அதற்கேற்ற என்ன சொல்லுவாங்க, 7 அடுக்கு பாதுகாப்பு, 4 அடுக்கு பாதுகாப்புன்றாங்க. அப்படிப்பட்ட பாதுகாப்புக்குள்ளே நம்முடைய ஆத்மாவை காத்து கொண்டால் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதை குறித்து நீங்கள் எப்படினாலும் இருந்துக்கலாம், போயிடலான்னா கனவு மட்டும்தான் காணணும்.
போக முடியாது. அதுக்கு என்ன வேணும்? முதல் அஸ்திபாரமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன? கர்த்தர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது எனக்கு காவலாளியாய் தேவன் நியமித்திருக்கிற என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் மூலமாய் தேவன் கொடுக்கிற ஆலோசனைக்கு என்னுடைய ஆவி இவர் என்ன அப்படின்னு உனக்கு தோணுதுன்னா நீ உன்னுடைய ஆத்மாவை இழந்து விட்டாய் என்று அர்த்தம். ஆமென். ஏன்னா நான் கர்த்தருக்கு முன்னாடி நான் திறந்த புஸ்தகமாய் இருக்கிறேன். உங்ககிட்ட இருந்து எந்த ஆதாயத்துக்காகவும் உங்களுக்கு ஐஸ் வச்சு பேசணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஆமென். ஆமாம், பாலிஷ் பண்ணி பேசினா அது வேறு விஷயம். அவங்க எல்லாரையும் பிரியப்படுத்தி என்னால் பேச முடியும். ஆனால் அதற்காக தேவன் என்னை அழைக்கவில்லை. ஆமென். அப்போ அதுதான் உங்களுக்கு போட்டிருக்கிற 4 அடுக்கு 5 அடுக்கு 7 அடுக்கு பாதுகாப்பு. முதலாவது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பொக்கிஷமாக, நீங்கள் 119வது சங்கீதத்தை தயவு செஞ்சு ஃபுல்லாக வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையினுடைய வல்லமை என்ன அப்படிங்கிறத. 2வது, எழுத படிக்க தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வசனத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, அதை உணவு போல் உட்கொள்ளுங்க. ஒரு வசனத்தையும் வாசிக்கும்போது தியானித்து வாசிங்க. நான் இன்றைக்கி இத்தனை வசனம் வாசிச்சிட்டேன்னு நீங்கள் உங்களுக்கு இன்னஸ் ரெக்கார்டெலாம் பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வாசிக்கிற வசனத்தை தியானித்து இதன்படி நான் நடக்கிறேன்னா, இந்த அளவுக்கு எனக்கு வசனம் எனக்குள்ளே ஒரு முக்கியப்படுத்தப்படுகிறதா, அதையெல்லாம் தியானித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது தான் உங்கள் ஆத்துமா சரியான இடத்துல இருக்கும். ஆமென். சரி, இப்போது நம்முடைய ஆத்துமாவை குறித்து ஆண்டவருடைய வருத்தம் என்ன? தேற்றப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிற நம்முடைய ஆத்துமாவை குறித்து ஆண்டவருடைய வருத்தம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓசியா 9:10 வாசிங்க. ஓசியா 9:10. வனாந்திரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். போதும். வனாந்திரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் எப்படி கண்டுபிடிச்சார்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நீங்கள் நினச்சிக்கிங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆண்டவர் நான் ஏற்றுக்கிட்டேன், எவ்வளோ சாதாரணமான வார்த்தையினால் உங்களுடைய ரட்சிப்பை குறித்து நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஆண்டவருக்கு உங்களை கண்டுபிடிச்சது இருக்குது பார்த்தீங்களா, அது அபூர்வமான விஷயம். எப்படி சொல்கிறாரு? வனாந்திரத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லை, பசி, பயங்கரமான பசி, குடிக்க தண்ணி கிடையாது, சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கிடையாது. அங்கே ஒரு நல்ல பழுத்த ஒரு இனிமையான ஒரு திராட்சை குலை, ஒரு பஞ்ச் அப்படியே அவருக்கு ஒரு ஆளுக்கு கிடைக்குது. அதில் வயிற்றை நிரப்பக்கூடிய தன்மையும் உண்டு, நமக்கு தேவையான தண்ணீர் சத்தும் அந்த திராட்சை குலையில் உண்டு. அப்போ ஒரு பசியை பரிபூரணமாய் திருப்தி ஆக்கக்கூடிய ஒரு திராட்சை குலையை வனாந்திரத்தில் கிடைக்கவே கிடைக்காத இடத்துல கண்டுபிடிச்சது போல் உன்னை கண்டுபிடிச்சேன்னு ஆண்டவர் உங்களை சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அப்போது நான் ரட்சிக்கப்பட்டேன். உங்களுடைய ரட்சிப்பு மிக 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 அலட்சியமாக நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய ரட்சிப்பை குறித்து. ஆனால் தேவன் உங்களை எந்த நிலைமையிலேருந்து கண்டுபிடிச்சாருன்னு எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்குது? நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னையும் வைத்து தான் சொல்கிறேன். அந்த நேரத்தில் கர்த்தர் என்னை கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு நாசமாக போயிருக்கும். அதுபோல தான் உங்களுக்கும். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ள முடியும்? எத்தனையோ நாம் அழிந்து போகிறதுக்குரிய வாய்ப்புகள் எல்லாம் வந்தது. அந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை வனாந்திரத்தில் ஒரு திராட்சை குலையை கண்டுபிடிச்சது போல் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு உங்களை ஆண்டவர் அப்படி ஒரு பொக்கிஷமாக அவர் நினைக்கிறாரு. நீங்கள் அவரை அந்த மாதிரி பொக்கிஷமாக நினைக்கிறீங்களா? அநேக நேரங்களில் நன்மை செஞ்சவங்களை ரொம்ப அலட்சியமாக சில பேர் பேசிடுவாங்க. ஆனால் எந்த நிலைமையில் நன்மை செஞ்சாங்கங்கிறதெல்லாம் மறந்துடுவாங்க. அதுக்கு பிறகு அநேக நன்மைகள் வந்திருக்கும். அதனால் அந்த நன்மையை அன்னைக்கு செஞ்சவங்களை ஈஸியாக மறந்துடுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, வள்ளுவர் சொல்கிறார்ல, காலத்தினால் செய்த, வள்ளுவர் தானே சொன்னார், காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும். ஆமாம், உலகத்தை பார்க்கல அது பெருசு. காலத்தினால் செய்த. ஒரு ஆள் மயங்கி விழுந்து சாகிற நிலைமையில் கிடக்கிறாங்க. ஒரு 100 மில்லி தண்ணி ஒரு பாட்டிலில் இருக்குது. அந்த ஆள் கொண்டு அந்த 100 மில்லி தண்ணி அந்த ஆளுக்கு கொடுத்து அந்த ஆளை காப்பாற்றினா என்ன பெருசாக கொடுத்தான்? 100 மில்லி தண்ணி கொடுத்தான் அப்படின்னு சொல்ல முடியுமா?
அந்த 100 மில்லி தண்ணி இல்லைன்னா அன்றைக்கி உன் நிலைமை என்ன இருக்கும்? அப்போது நன்மைகள் மறக்கப்படுகிறது. உலக நன்மைகள் உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு செய்த நன்மைகள் மறக்கப்படுகிறது. அதே இந்த மறதி தான் ஆண்டவர் நம்மை ரட்சித்ததான அந்த நன்மையையும் நம்மை மறக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், நான் அடிக்கடி எனக்கு இந்த திருவள்ளுவர் கொஞ்சம் உள்ளே வருவார். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. அப்படின்னா என்ன தெரியுமா? எந்த நன்மையை மறந்தாலும் அவங்களுக்கு பரலோகம் உண்டாம். உய்வுனா மீட்பு. ஆனால் செய்த நன்றியை மறந்தவங்களுக்கு பரலோகமே கிடையாதான். அல்லேலூயா. மறந்துருக்கீங்களா? மனுஷர் செய்த நன்மையையும் மறக்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் செய்த நன்மை. அல்லேலூயா. அவர் செய்த நன்மை என்ன? வனாந்திரத்தில் திராட்சை கொலையை கண்டுபிடிக்கிறது போல் உன்னை கண்டுபிடிச்சார். அத்தி மரத்தின் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். அதாவது ஆண்டவர் அந்த ரட்சிப்பை ரொம்ப அழகான வார்த்தையில் சொல்கிறார். இப்போ நீங்கள் முதல்ல ஒரு கொய்யா மரம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொய்யா மரம் வச்சு நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றி அதை பராமரிச்சுட்டே வரீங்க. அதில் முதல் முறையாக ஒரு பழம் அப்படி பழுத்து வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அதுக்கு பிறகு அது 1000 பழம் பழுத்தாலும் அது உங்களுக்கு முக்கியமாக தெரியாது. முதல்ல ஒன்று பழுக்குது பாருங்கள், அது உங்களுக்கு ஆஹா, இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றுனதுக்கு எனக்கு முதல்ல ஒரு கனியை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எப்படியோ அப்படி தான் உங்களை ஆண்டவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்திமரத்தின் முதல் தரம் பழுத்த கனியைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும், அல்லேலூயா, ஆனாலும் அவர்கள் பாகால் பேயோர் அண்டைக்கு போய் லட்சையானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளை போல தாங்களும் அருவருப்புள்ளவர்கள் ஆனார்கள். இப்போது ஆண்டவர் பரலோகத்தின் தேவன். நீங்கள் நினச்ச நேரத்துக்கெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, நான் இங்கே போனேன், ஆண்டவர் என் கூட பேசினார், இங்கே உட்காந்தேன், ஆண்டவர் என் கூட உட்காந்தார். சில பேர் நீங்களாம் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நான்லாம் வினோதமான ஆட்களெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில், அதுவும் நம்ம பாருங்கள், ஆண்டவர் அறியாத ஒரு மார்க்கத்திலேருந்து வந்தோமா, இந்த ஆட்கள்லாம் சொல்கிறதெல்லாம் நானும் நம்பிக்கிட்டே இருந்தேன். நேற்று நான் போனேன் பிரதர், ஆண்டவர் என் கூட நின்று 1/2 மணி நேரம் பேசினார் பிரதர். பிரதர் சொன்னார். நான் உண்மையாகவே சிறு பிள்ளையை போல் அப்படியா பிரதர், சரி ஒருவேளை பேசுவார் போல இருக்குது அப்படின்னு. அடுத்த நாள் நான் காலையில் 5 மணிக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன். என்கிட்டயே ஆண்டவர் அப்படி பேச மாட்டேங்கிறார். இவன் நைட்லாம் நல்லா தூங்கிட்டு நான் ஜெபத்துக்கு போகும்போது எனக்கு ஏற்ற மாதிரி வருவான். அவங்ககிட்ட ஆண்டவர் 3/4 மணி நேரம் உட்காந்து பேசினாராம். அப்புறம் அடுத்த நாள் சொல்லுவான், என்கிட்ட இன்றைக்கி 1.5 மணி நேரம் ஆண்டவர் பேசினாருமா. என்ன ஆண்டவரே, நானும் காலைல எழுந்திரிச்சு ஓடுறேன், என்கிட்டலாம் பேச மாட்டேங்கிறீங்க. பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்து பேசினாராம். அல்லேலூயா. அப்போது என் கூட வந்த ஒரு பிரதருக்கு எரிச்சலாகி போச்சு. 3ஆவது நாள் கேட்டார். முந்தா நேற்று 3/4 மணி நேரம், நேற்று 1 மணி நேரம், இன்றைக்கி 1.5 மணி நேரம் ஆண்டவர் பேசியிருக்காரு. என்ன பேசினார்னு சொல்ல தெரியல. பேசியிருந்தால் சொல்லணுமா இல்லையா? ஏன்னா இப்படி ஒரு கேள்வியை கேட்போன்னு அவர் யோசிக்கலை. அது பிரதர், அது இது எப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அவர் அது இப்படின்னு சொன்னார். எது எப்படின்னு கேட்டீங்க, அவர் எது அப்படின்னு சொன்னார். அவர் என் கூட வந்தவர் விடுற மாதிரி இல்லை. அவனுக்கு ஒன்றும் புரியலை. இல்லை நம்ம ஆள் கன்னியாகுமரி பக்கம் உள்ள ஆள் தான். சும்மா என்னத்தையாவது பெண்ணாத்திக்கிட்டு அப்படின்னு அன்றைக்கி மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு வார்த்தையை போட்டதுக்கப்புறம் ஆண்டவர் பேசவே இல்லைங்க. கதை விடுறது, என்னத்தையாவது கதை விடுறது. தண்ணி அடிக்கிறத நிறுத்த மாட்டான். அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன், தண்ணி அடிக்கிறத நிறுத்த மாட்டான். எல்லா பாவமும் அவங்ககிட்ட இருக்குது. அவங்ககிட்ட ஆண்டவர் டெய்லி பேசினாராம். என்ன துணிகரம் பாருங்கள். என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அப்போது அப்படி இப்படிலாம் ஆண்டவர், ஆனால் உண்மையாகவே அவனை சாவின் விளிம்பிலிருந்து கர்த்தர் கண்டுபிடிச்சார். ஆனால் அவன் திரும்ப திரும்ப தேவனுக்கு விரோதமான துரோகத்தை செய்து கொண்டே இருந்தான். என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் அவனை தெரியும். திரும்ப 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 அவன் தப்பு பண்ணிகிட்டு இருந்தான். கடைசியில் பைத்தியம் பிடிச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செத்தே போனான். துணிகரமான பாவங்கள், துணிகரமாக தேவனுடைய நாமத்தை உச்சரிக்கிறது. அவன் சாகும்போது அவனுக்கு வயசு 30 வயசாக இருக்கும். 30 வயது வாலிபன்.
அவன் வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்னே முடிச்சிட்டான். தேவஜனமே, உங்களை ஆண்டவர் எப்படிப்பட்ட நிலைமையிலேருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாருங்கிற அந்த உணர்வு இருந்தால் நம்ம தப்பிக்க முடியும். இங்கே சொல்கிறாரு, இப்படிலாம் நான் உங்களை கண்டுபிடிச்சாலும் அவர்கள் பாகால் பேயர் அண்டைக்கு போய் என்கிட்ட நெருங்கி வர்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கலை. இது பொதுவாக, அதாவது ஸ்கூலில் பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட ஒரு சில பேர் மட்டும்தான் சேர்ந்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கை தூக்குங்க. நீங்கள் யாரோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ரேங்கு, செகண்ட் ரேங்கு, தேர்ட் ரேங்குக்குள்ளே படிக்கிற பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கீங்களா? ஒரு மிடில் கிளாஸ் ஒன்று இருக்கும், லோ கிளாஸ் ஒன்று இருக்கும். மிடில் கிளாஸ் ஏதோ ஒன்று ஆவரேஜாக எதையோ ஒன்று படித்து மார்க் வாங்கிட்டு இருக்கோம். அந்த லோ கிளாஸ் ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த படிக்கிற ஆட்களை பரியாசம் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படியே எங்கப்பா இவர் எப்போ பார்த்தாலும் அப்படி படிச்சுட்டு, அதுக்கு பேர் படிப்ஸு, அதுக்கு பேர் படிப்ஸ் வர்றாரா, பரியாசமாக பண்ணுற, வாழ்க்கையில் தோல்விகளை சந்திப்பாய். ஹல்லேலூயா. அப்போது நம்ம அதாவது அப்போது படிக்காத பசங்களுக்கு படிக்கிற பசங்களை பார்த்தா ஆகாது. பாவத்துக்குள்ளே போகிறவங்களுக்கு ஆண்டவரோடு இருக்க பிடிக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், நான் வளரணும், ஆண்டவருக்குள்ளே வளரணும், ஆண்டவருக்குள்ளே உறுதியாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழணுங்கிற ஒரு தாகத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுவீங்க. இன்றைக்கி ஒரு அதிகாரத்தையாவது படிப்போம், இன்றைக்கி இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம். நம்ம இனிமேல் இந்த தேவையில்லாமல் பொய் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு சில காரியங்களை விட்டு விலகுவோம். ஏதாவது உங்களை உறுத்தக்கூடிய காரியத்திலேருந்து விலகணும். ஆமென். அம்மா, அல்லேலூயா. ஆமாம். அப்போது ஒவ்வொரு காரியத்தை விட்டு நாம் விலகணுங்கிற ஒரு தீர்மானத்தை உள்ளே எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை காண்பிச்சுக்கிட்டே இருங்க. தயவு செஞ்சு உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றம் நடந்துக்கிட்டே இல்லைன்னா, ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றாமல் இருந்தால் அது பட்டு போகும். ஒரு செடி வளராமலே இருந்தாலும் பட்டு போகும். போகுமா போகாதா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படி தான் பட்டு போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அது மாதிரி உண்மையாகவே சொல்கிறேன், என்னுடைய தலைமை சபையில் பார்த்துருக்குறேன், 20 வருஷம் 25 வருஷம் டெட் பாடி மாதிரியே வந்துட்டு போகும் சர்ச்சைக்கு. அதாவது இந்த பாடியை கொண்டு வைப்பாங்க, அப்புறம் தூக்கிட்டு போயிடுவாங்க. வெறும் டெட் பாடியாக வந்துட்டு போகும். ஏதோ வந்து உட்காந்துட்டு போனால் ஒரு நன்மை. அப்படி அல்லங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற எல்லா வார்த்தைகளையும் அப்படியே கேட்டு உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர்கிட்ட இருக்கிறத விட்டுட்டு லட்சையானதுக்கு தங்களை ஒப்புவித்து தங்களை போல் அது இச்சித்தை எதை இச்சித்தாங்களோ அதே போல் அருவருப்பு தங்கள் வாழ்க்கையில் வந்துடும். புரியுதா? நீ வசனத்தை வாஞ்சித்தேன்னா உனக்குள்ளே பரிசுத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஆத்துமா வழி விலகி போய்கிட்டே இருக்கும். கடைசியில் என்ன நடந்துச்சான்? ஓசியா 9:11 எப்ராயிமின் மகிமை ஒரு பறவையை போல பறந்து போம். உன்னுடைய ஆத்மாவுக்கு தேவன் ரட்சிக்கப்படும் பொழுது உனக்கு ஒரு மகிமையை கொடுத்தார். ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையாக கவனிங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் கணக்கு கொடுத்து தான் ஆகணும். உங்களுடைய ஆத்மாவை தேவன் ரட்சித்து அதை திராட்சை குலைகளை போல கண்டுபிடிச்சி, அத்தி மரத்தினுடைய முதல் கனியை போல் உங்களை ஆவலோடு கண்டுபிடிச்சி, உங்களுக்கு காண்ட ஒரு வசனத்தை கொடுத்து வார்த்தையை கொடுத்து அவங்கள தேற்ற வேண்டிய இடத்துல தேற்றி உங்களை உருவாக்கி பல இடங்களில் கர்த்தர் தம்முடைய அற்புதங்களை வெளியரங்கமாய் காண்பித்திருக்கிறார். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள முடியும்? அப்படியெல்லாம் உங்களை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு மகிமை, அதாவது ஒரு இந்த வசனத்திலே உங்களுக்கு இருக்குது. திராட்சை குலையை கண்டுபிடிச்சது போல் கண்டுபிடிச்சுன்னா அப்போ உன் மேலே என்ன ஒரு மகிமையை வச்சு ஆண்டவர் பார்த்துருப்பார். புரியுதா? ஒரு பொருளை நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ரா மெட்டீரியலை பூமிக்கு அடியிலேருந்து ஒரு இரும்பு தாது எடுக்கும்போது அதை பார்த்தா ஒரு பைக்காவோ ஒரு காராவோ தெரியாது. அது வெறும் ரா மெட்டீரியல் தான். ஆனால் அதை கண்டுபிடிக்கும் பொழுது அதிலிருந்து என்னென்னலாம் உருவாக்க முடியுங்கிற ஒரு தரிசனம் இருக்குது பாருங்கள். அதை வச்சு அதை உருவாக்குறாங்க பாருங்கள். அதனுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது பாருங்கள். அதுதான் மகிமை. அதுக்கு அந்த இரும்பு தாதை கொண்டு போய் நம்ம கொஞ்சம் வெறும் ரா மெட்டீரியல் தானே தூக்கி கொண்டு குப்பையில் கொட்டுவோம் அப்படின்னா கொட்ட விட மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு மகிமை இருக்குது. ஹல்லேலூயா. அதுபோல தான் உங்கள் ஆத்மாவுக்கு ஒரு மகிமையை தேவன் கொடுத்தார். அந்த மகிமையின்படி தான் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த மகிமை ஒரு பறவையை போல் பறந்து போயிடும். ஆண்டவரோடு இருக்கிறத விட்டுட்டு பாகால் பேயரண்டைக்கு போய் லட்சையானதை தங்களை ஒப்புவித்து
தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த வேல்யூபிள் லைஃப்பை விட்டுட்டு ஏதோ ஒரு விளங்காத உருப்படாத ஒரு லைஃப் அப்படியே வாழ்ந்து அதுக்கேற்ற மாதிரியே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிறவர்களுக்கு அவர்கள் தங்கள் இச்சித்ததை போல தாங்களும் அருவருப்பு உள்ளவர்கள் ஆனார்கள். அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த ஆத்துமாவுக்கு தேவன் வைத்திருந்த அந்த மகிமை ஒரு பறவையை போல பறந்து போயிடும். சவுல் மேலே தேவன் ஒரு மகிமையை வச்சுருந்தார். சவுல் என்னமோ அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கழுதை காணாமல் போச்சு, ஏதாச்சியாக நடந்ததுன்னு அவன் நினச்சான். ஆனால் கழுதையை காணாமல் போக பண்ணினவர் கர்த்தர். கழுதையை தேடி சில தேசங்களுக்கு தேடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை தேவன் அவனுக்கு ஏற்படுத்தி, இங்கே இஸ்ரவேல் தேவனுடைய ஜனங்களுடைய எல்லாருடைய அபேட்சையும் யார் மேலே இருக்குதுன்னா சவுல் மேலே இருக்கிறது என்று சொல்லி சாமுவேல் சொல்கிறார். அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு முக்கியமான மகிமையை கொடுத்து, அந்த கழுதையை தேடி போன கழுதையை, அப்படி தானே, கழுதையை தேடி போன கழுதை மேலே கர்த்தர் ஒரு மகிமையை வச்சு அந்த கழுதையை கொண்டு வந்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக மாற்றி வச்சா, அவன் தன்னுடைய இச்சையும் தன்னுடைய விருப்பமும் வேறையாக இருந்துச்சே தவிர அவனுடைய இச்சையும் அவனுடைய விருப்பமும் தேவனுடைய சித்தமாக இல்லை. அதனால் அவனுடைய ஆத்துமாவை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டே இருந்தான். புரியுதா? தன் ஆத்துமாவை கெடுத்து கொண்டே இருந்தான். முதல்ல ஒரு காய்மகாரம் உருவாச்சு. நம்மால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை தாவீது செஞ்சான். முறைப்படி உனக்கு பாராட்டுகிற எண்ணம் இருக்கணும். இப்போது கோலியாத்தை கொன்ன உடனே நான் தான் இந்த தேசத்துக்கு ராஜான்னு சொன்னானா? ராஜாவே எனக்கு உங்கள் சிங்காசனத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம் கொடுங்கன்னு கேட்டானா? கேட்கல. அவனுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேனையை அவன் நிந்தித்தான். இந்த இஸ்ரவேலில் ஒரு தேவன் இருக்கிறார்னு நிரூபிக்கணும், அதுக்காக மட்டும்தான் அவன் யுத்தம் பண்ணான். ஹல்லேலூயா. அவனுடைய நோக்கம் சித்தம் வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி சில பேருக்கு எதை செஞ்சாலும் எனக்கு ஒரு ஆதாயம் இருக்கணும், நான் இதை பண்ணுனா எனக்கு ஒரு செல்வாக்கு கிடைக்கணும், இதை பண்ணால் ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார், நான் போனால் கோலியாத்து என்னை கொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, ஆனாலும் நான் சாகும்போது கூட இஸ்ரவேலில் ஒரு தேவன் இருக்கிறாருன்னு நிரூபிச்சுட்டு தான் சாகணுங்கிறது அவனுடைய அர்ப்பணிப்பு. அதைத்தான் அவன் செஞ்சுட்டு ஒரு பெரிய அந்த ராஜ்ய பாரத்தை சவுலுக்கு காப்பாற்றி கொடுத்தான். முறைப்படி அவன் பாராட்டி இருக்கணும். சரி, ஓகே, அதுதான் உனக்கு இல்லை, அந்த மனசு தான் உனக்கு இல்லை. அடுத்தது இஸ்ரவேலுடைய ஸ்திரீகள் பாராட்டுறாங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000ன்னு பாடினாங்க. பாடினவுடனே ஒரு என்ன வந்துச்சான், காய்மகாரம் வந்துச்சான், கடுப்பு வந்துச்சு. ஒரு கடுப்பு வந்துச்சு. ஒன்று நீ பாராட்டு, இல்லை பாராட்டுற ஆளையாவது என்ன செய், பாராட்ட விடு. சரி, ஒருவேளை அப்படி தான் ஒரு சின்ன என்னடாது தாவீது கொண்டது, அதாவது தாவீது கொண்டது 10,000ன்னு சொன்னால் பரவாயில்ல, எனக்கு 1000 கொடுத்துட்டாங்களே அப்படின்னு, சரி ஓகே, அது கூட ஒரு மனுஷீகத்தில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே. அந்த கசப்பு உணர்வு கொஞ்சம் வரும்போதே நீ ஒன்றை நிதானிக்கணும். நியாயந்தானே, என்னால் முடியாததை தானே அவன் செஞ்சுருக்கிறான். அதாவது சில நேரங்களில் கோபமும் கசப்பும் நமக்குள்ளே லேசாக வருகிறது சகஜம்தாங்க. நம்ம ஆத்மாவுக்குள்ளே சில கலப்படங்கள் உள்ளே வந்துடும். வந்த உடனே அதுக்கு நீங்கள் அணைக்கட்டு போடணும். எனக்கு ஏன் இப்படி வருது, உண்மையாக பாராட்டுக்குரிய காரியத்தை அவன் செஞ்சுருக்கிறான், அதனால் அவனை பாராட்டுறாங்க. நீ முறைப்படி கூப்பிட்டு வச்சு அவனுக்கு ஒரு பாராட்டு விழா வச்சுருந்தா நீ உன்னுடைய ராஜ்ய பாரம் பறி போயிருக்காது. உண்மையா இல்லையா? அப்போ அந்த ஒரு சின்ன கசப்புக்கு அவனுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்ததுனால அப்படியே உள்ளுக்குள்ளே அது ஒரு கேன்சர் கிருமி மாதிரி. நீங்கள் அந்த கசப்பையும் வைராக்கியத்தையும் கோபத்தையும் பொய்யையும் புரட்டையும் உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் ஆத்மாவை கெடுத்து எங்கே கொண்டு போயிடும், தப்பான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். ஹல்லேலூயா. யார் வேணாலும் கெட்டவங்களாக இருந்துட்டு போகிறாங்க, நம்ம நல்லவங்களாக இருந்துருவோம். நான் சொல்கிறது சிம்பிளான ஒரு வார்த்தை தான், தயவு செஞ்சு பிடிச்சிக்கோங்க. அவங்க கெட்டவங்களாக இருக்காங்கங்கிறதுக்காக நீங்கள் கெட்டவங்களாக மாறாதீங்க. ஆமாம், எல்லாம் சொல்ல மாட்டீங்களோ? ஹல்லேலூயா. ஆமாம், எனக்குன்னு தேவன் ஒரு ஸ்டாண்டர்டு கொடுத்துருக்கார், ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறார். அதை விட்டு நான் இறங்கணுங்கிற அவசியம், நான் ஏன் சீப்பாக போகணும்? ஹல்லேலூயா. என்ன தேவன் எனக்கு ஒரு மகிமை கொடுத்து வச்சுருக்கிறார். என் மகிமை ஒரு பறவையை போல பறந்து போயிடக்கூடாது. அது கீழே அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, எப்ராயிம் மகிமை ஒரு பறவையை போல பறந்து போகும், அது அதுக்கப்புறம் பறக்கிறதும் இல்லை, அது என்ன செய்யறது இல்லையா, கற்பந்தரிப்பதும் இல்லை. அப்போது அது போனது தான், அது போச்சில்ல, ஆண்டவரை விட்டு போச்சில்ல, இனி கற்பந்தரித்து அது என்ன ஆகாது, இனி அது மல்டிப்ளை ஆகாது.
நீ கர்த்தரை விட்டு போயிட்டேன்னா உனக்கு உன்னுடைய வாழ்க்கையின் பெருக்கமே போயிடும், ஆசீர்வாதமே போயிடும். அப்படி தான் ஆத்துமா வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் உங்களுடைய ஆத்துமாவுக்கு தேவன் கொடுத்த அந்த மகிமையை கடைசி வரைக்கும் நீங்கள் காத்துக்கொள்ளணும். எப்படி ஒரு காஸ்ட்லியான பொருளை சுற்றி பாதுகாப்பு தேவைப்படுகிறதோ அந்த பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ளணும். அப்போ அந்த ஆத்துமா தேற்றக்கூடிய நிலைமைக்கு அது எப்படி போச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ நம்ம ஆத்துமா எங்கே கிடக்குதுன்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்களே மார்க்கை போட்டுக்கோங்க. நல்லா இல்லைன்னா அதை வைக்க வேண்டிய இடத்துல கொண்டு வந்து வச்சுருங்க. ஆமென். ஆமாம், சில நேரத்தில் வீட்டில் சில பிள்ளைகள், நம்ம வீட்டு பிள்ளைகள் வைக்க வேண்டிய பொருளை வைக்க வேண்டியதில் வைக்காது. அது ஏன் அங்கே கிடக்குது, அதை எடுத்துங்க வச்சா என்ன அப்படின்னா, ஏன் அது இப்போ அங்கே கிடந்தா என்னவா அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை திருந்தாது. ஐயோ மறந்துட்டேன் போல இருக்குது, நான் போடுறது எடுத்து வைக்க மறந்துட்டேன் போல இருக்குன்னு எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல வச்சுட்டு, சரி இனிமேல் இந்த பொருளை சரியான இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி உன்னுடைய மனசில் ஒரு மாற்றத்தை, நான் சொல்கிறது வீட்லேயும் இப்படி இருக்கணும், ஆத்மாவிலையும் அப்படி இருக்கணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். குறை சொன்ன உடனே கோபம் வந்துடும் சில பேருக்கு. உன்னுடைய குறைகள் சுட்டி காண்பிக்கப்படும் பொழுது உனக்கு கோபம் வருதுன்னா நீ ஜென்மத்துக்கும் திருந்த மாட்ட. விசுவாச பிள்ளைய உலகத்தான் எப்படியாவது இருந்து போகிறாங்க. வீட்லேயும் சரி, நீ படிக்கிற இடத்துலையும் சரி, நீ வேலை செய்கிற இடத்துலையும் சரி, உன்னுடைய குறைகள் சுட்டி காண்பிக்கப்பட்டால் உனக்கு கோபம் வருதா? ஐயோ சாரி சார், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் இதை யோசிக்கலை. ஒத்துக்கோங்க. நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கனாவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென். அதாவது ஒரு முறை நான் உண்மையாகவே ஹெல்மெட்டை மறந்துட்டு போயிட்டேன். ஒருத்தர் மடக்கிட்டார். அப்போது கேட்டார், அதாவது சாரி நான் எங்கேயோ வச்சுட்டு போயிட்டேன், போன இடத்துல யார் வீட்லேயே எதை வச்சுட்டு போயிட்டேன். அது முன்னாடி அடிக்கடி நடக்கும் எனக்கு. ஏன்னா நமக்கு ரொம்ப நாளாக ஹெல்மெட் போடுற பழக்கம் இல்லாமல் அந்த ஹெல்மெட் சட்டம் வந்த உடனே போட்டு போனோன்னா அது தலையில் இருக்கிறதும் தெரில, இல்லாததும் தெரில, போயிட்டேன். அப்போ ஒரு போலீஸ்காரர் மடக்கிட்டார். அப்போ நான் சொன்னேன், சார் கொண்டு வந்தேன் சார், விட்டுட்டு வந்துட்டேன் சார், மறந்துட்டேன் சார் அப்படின்னேன். சரி போங்க சார். அதுக்கு பதிலாக எனக்கு எம்எல்ஏவை தெரியும், எனக்கு எம்பியை தெரியும் அப்படின்னா சரி உட்கார். எம்பியை தெரியும்னா 5000 ரூபா கொடு, எம்எல்ஏவை தெரியும்னா 2000 ரூபா கொடு. ஏன்னா எவ்வளோ பெரிய ஆளை உனக்கு தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீ காசு கொடுக்கணும்ல. எதுக்கு? தப்பு பண்ணால் ஒத்துக்கோ. சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு சொல்கிறேன். என்ன டேனி, அது அப்பா சொன்னாலும் சரி, அம்மா சொன்னாலும் சரி, மோசஸ் யார் உனக்கு குறை சொன்னாங்கன்னா, நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிற வார்த்தையை திரும்ப சொல்கிறேன், நீங்கள் செய்கிற தவறை சுட்டி காண்பிக்கிறதுக்கு ஆள் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இருக்குதுன்னு அர்த்தம். யாருமே உங்களை கண்டிக்க மாட்டேங்கிறாங்கன்னா கர்த்தர் உங்களை கைவிட்டார்னு அர்த்தம். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செய்கிற தவறுகள் சுட்டி காண்பிக்கப்படுகிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இருக்குது. யாரையோ வச்சு உங்களை சரி பண்ணுறாரு. எந்த ஆள்கிட்ட போய் இவன்கிட்ட போய் எவன் சொல்லுவான்? இது மூதேவி சொன்ன உடனே நாய் மாதிரி பாயும், அதுக்கிட்ட போய் நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு என்னைக்கு எல்லாரும் முடிவு பண்ணுறாங்களோ அன்றைக்கி கர்த்தரும் உன்னை கைவிட்டார்னு அர்த்தம். இதை எத்தனை பேர் ஒத்துக்கொள்வீங்க? நல்லா கை தூக்கி காட்டுங்க. அல்லேலூயா. கர்த்தர் இயேசுநாதர் அங்கேருந்து சிங்காசனத்தோடு இறங்கி டொயிங் மகளே நீ செய்கிறது தவிர அப்படியா சொல்லுவார்? யாரையோ கொண்டு வந்து சொல்லுவார். அதுக்கு தான் சொன்னேன், ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதில்லை, அது அறியணும். அதாவது யோசேப்பு தன் சகோதரர்களை தேடி அலைகிறான், இடம் தெரியல. போகிற வழியில் ஒரு மனுஷன் வந்தான். அவர்கள் தோத்தானுக்கு போவதாக பேசிக்கொண்டார்கள். சொல்லிவிட்டு அந்த மனுஷன் மறைஞ்சு போனான். அவன் அதை கர்த்தருடைய வார்த்தையாக எடுத்துக்கொண்டு வந்தான். அல்லேலூயா. எந்த நேரத்தில் யாரை கொண்டு கர்த்தர் எப்படி பேசுவார்னு தெரியாது. உன் காது ரெடியாக தீட்டப்பட்டிருக்கணும். ஆமென். சரி, நான் என்னுடைய டெக்னாலஜிலேயே சொல்கிறேனே. அதாவது அந்த காலத்தில் ரேடியோ நாங்கள் ரிப்பேர் பண்ணுவோம். அதில் ஐஎஃப்டி அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கெல்லாம் ஒரு எலக்ட்ரானிக் கிளாஸ் எடுக்கிறேன், கற்றுக்கோங்க. இல்லையா? பல ஸ்டேஜ் இருக்கும். ஐஎஃப்டின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும், டிரைவர் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும், அவுட்புட் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும். இதில் இந்த ஐஎஃப்டிங்கிறது இன்டர்மீடியேட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது வரக்கூடிய ரேடியோ ஃப்ரீக்வன்சியை அதை இன்டர்மீடியேட் ஃப்ரீக்வன்சியை அதை மாற்றுறதுக்கு ஒரு சின்ன குட்டி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அதோடைய வேலை என்னென்னா கண்டுபிடிக்கிற வேலை. அதுக்கு
உள்ள டியூனர் ஒன்று இருக்கும். அந்த டியூனர் வந்து இந்த சின்ன சின்ன டிரான்ஸ்ஃபார்மருடைய உதவியோட சிலோன் ஸ்டேஷன் எது, திருச்சி ஸ்டேஷன் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நமக்கு அதுக்கு இடத்துல வைக்கும்போது அதை அப்சர்வ் பண்ணி அந்தந்த ஸ்டேஷனை நமக்கு கொடுக்கும். சரியா? இந்த இன்டர்மீடியட் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லக்கூடிய இந்த ஐஎஃப்டிங்கிற டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வீக்காக இருந்ததுன்னா அந்த ஸ்டேஷனுடைய வேவ்ஸ் வந்து இதால் அப்சர்வ் பண்ண முடியாது. அப்போ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்டேஷன் வரும், ஒரு ஸ்டேஷன் வராது. அதில் என் கூட ஒரு ரொம்ப அறிவாளி ஒருத்தர் இருந்தான், எங்கள் அசிஸ்டண்ட்டாக. அவன் சொல்லுவான், இந்த ஸ்டேஷன் மட்டும் வரலையே சார், அது இன்றைக்கி லீவ் விட்டாங்க அப்படின்றான். இவரால் அதை சரி பண்ண முடியலன்னா உடனே இன்றைக்கி திருச்சி ஸ்டேஷன் இன்றைக்கி லீவ் விட்டாங்க, இப்போ நாளைக்கு வந்தால் நாளைக்கு தான் லீவ் விட்ருக்கோம். அப்புறம் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய பவர் இல்லை. கர்த்தர் இதை பேசுகிறாருங்கிறத கண்டுபிடிக்கிற ஞானம் உனக்கு இருக்கணும். அதனால தான் ஆத்மாவுக்கு அறிவு இருக்கணும். இந்த இடத்துல கர்த்தர் யாரை கொண்டு நமக்கு ஒரு காரியத்தை சுட்டி காமிக்கிறார். அப்போது அதுக்கு நம்மளுடைய ஆத்மா அறிவோடு இருக்கணும். இப்போ அந்த ஆத்மா நமக்கு எந்த நிலைமையில் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஒரு சங்கீதம் 22:19 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பெலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும், என் ஆத்துமாவை பட்டயத்துக்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்துக்கும் தப்புவியும். அல்லேலூயா. வசனத்தை அதுக்கு தான் கொஞ்சம் நிதானித்து படிச்சிங்கன்னா புரியும். ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாகாதேயும். இப்போ அந்த ஆத்துமாவுக்கு தெரியுது. என்ன தெரியுது? நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ உங்கள் ஆத்துமாவுக்கு அறிவு இருக்கான்னு பார்ப்போம். சொல்லுங்கள். இந்த வசனத்தை வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ சொல்கிறாரு நீ தூரமாகாதேயும் அப்படிங்கிறாருன்னா, அப்போ இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? ஆண்டவர் கிட்ட இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போயிருக்காரு. அதை ஆத்துமா கண்டுபிடிக்கணும். ஆமென். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு ப்ளூடூத் பிளேயர் இருக்குது. அதில் நான் அந்த ஃபோன்லேருந்து ப்ளூடூத்தை ப்ளே பண்ணோன்னா அது பாடும். அதுக்கு ஒரு 5-6 அடி தான் தூரம். அது அவ்வளோ அறிவோடு தான் இருக்குது. அதை விட்டு நம்ம தெரியாமல் ஃபோனை தூக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டோன்னா தந்தானே தூதி ஃபோனை கிட்ட கொண்டு போனோடனே சிதிர் சபையோரே துதி பாடி பாடின்னு பாடும். தூக்கிட்டு வந்து என்ன தூரமாக போனால் பிடிக்க முடியல. இல்லையா? அது மாதிரி அது கண்டுபிடிக்குது, அதுக்கு தெரியுது. ப்ளூடூத்துக்கு இருக்கிற அறிவு கூட யாருக்கு இல்லை? நான் சொல்லலை. ஆமாம், அதுக்கு தெரியுது எனக்குரிய முக்கியமான நபர் என்னை விட்டு தூரமாக போகிறாங்க. ஆனால் பல வருஷமாக தூரமாக தான் இருக்கிறாரு. அதை பற்றி கவலையே இல்லாமல் இருக்கிற எத்தனை ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தயவு செஞ்சு ஆத்துமா அறிவோடு இருக்குதா? அந்த சென்ஸ் இருக்குதா? அந்த ரிசீவிங் பவர் இருக்குதா? சென்சார்னு சொல்லுவாங்க. அந்த சென்சார் இருக்கணும். அதை உணரக்கூடிய தன்மை இருக்கணும். நான் கர்த்தர் எங்கள் பக்கத்தில் இருக்கிறாரா, கொஞ்சம் தள்ளி இருக்கிறாரா? அவர் தள்ள மாட்டார். தூரமாக போகிறது நம்ம தான் போவோம். கர்த்தாவே எனக்கு தூரமாகாதேயும். 2 விஷயம் உண்டு. நான் தான் இப்போ கர்த்தரை விட்டு தூரமாக போயிருப்பேன். ஆனால் திரும்ப நான் தானே தூரமாக போனேன், நானே உடனே பக்கத்தில் போயிட முடியுமானா போக முடியாது. ஏன்னா நம்ம எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. புரியுதா? ஒரு தகப்பன் தாயை விட்டு பிள்ளைகள் ஒரு ஷாப்பிங் போகிறாங்க அல்லது ஒரு டூர் போகிறாங்க, குழந்தைகளை கூடயே வச்சுட்டு போகிறாங்க. நீங்கள் எதையோ பராக்க பார்த்துட்டு குழந்தைய தனியாக விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால், யாரோ ஒருத்தர் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் நினச்ச நேரத்துக்கு போய் பிள்ளை பிடிக்க முடியாது. புரியுதா? அப்போ உங்களோடு வைத்து கொள்ள வேண்டிய காரியங்களை நீங்கள் ஜாக்கிரதையாக வைத்து கொள்ளணும். அதுக்கு பிறகு போனதுக்கப்புறம் உடனே போய் பிடிச்சிடலான்னு சொன்னால், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனவங்க உடனேலாம் அப்படிலாம் ஆண்டவரே என்ன மன்னியும்ப்பா அப்படின்னு காலை பிடிச்சிட்டு வந்தாலாம் உங்களுக்கு மகிமை கிடைச்சிடாது. ஏன்னா அவ்வளோ சீப்பானது அது. திரும்ப அந்த மகிமைன்னா என்னன்னு உணர்ற வரைக்கும் கர்த்தர் உன்னை வச்சு வாட்டி வதச்சி தான் திரும்ப அந்த மகிமையை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், நினச்சபடிலாம் அதெல்லாம் அப்படி ஒரு சீப்பான விஷயம் இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், ரட்சிப்பு தேவன் கொடுத்த இலவசமான ஈவு. அது இலவசமானது தான், ஆனால் சீப்பானது கிடையாது.
காஸ்ட்லியானதை உனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறாரு. காஸ்ட்லியாக ஒரு பொருளை உனக்கு கொடுத்து அதை நீ சரியாக பாதுகாத்து கொள்ளலைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று காஸ்ட்லியாக கொடுங்கன்னா யார் கொடுப்பாங்க? கொடுக்க முடியாது. அதனால தான் சபையோடையும் சபையினுடைய சத்தியத்தோடையும் வேத ஒழுங்குகளோடையும் சபையினுடைய ஜெபங்களோடையும் சபையினுடைய ஆராதனைகளோடையும் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கணும். வாழ்க்கையில் உள்ள ஒழுங்கினங்கள் எல்லாம் நாளுக்கு நாள் சரி செய்யப்பட்டு கொண்டே இருக்கணும். ஆமென். இப்போது சின்ன குழந்தைங்க குப்பையில் போய் விளையாண்டுச்சு, உடம்புல வந்து அழுக்கு பட்டுருச்சுன்னா தகப்பன் தாய் தூக்கி வச்சு துடைப்பாங்க. அது வளர வளர ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அந்த பிள்ளைகள் வந்து எங்கேயோ சேத்துல விழுந்துருச்சு, ஒரு அழுக்கு பட்டுருச்சு, ட்ரெஸ்ஸு அழுக்காயிருச்சுன்னா, அதாவது ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும்போது அது உடம்புல அழுக்குப்பட்டால் யாரும் அதை என்ன செய்ய மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, கழுவ மட்டும்தான் செய்வாங்க. ஆனால் கொஞ்சம் ஓடி ஆடுற வயசு வந்து போய் எங்கேயாவது போய் தூசியில் குப்பையில் விழுந்துட்டு வந்தால் சுத்தம் பண்ணுவாங்க, 2 போட்டு சுத்தம் பண்ணுவாங்க. உண்மையா? நல்லா விவரம் தெரிஞ்ச பிறகு போய் சேத்துல விழுந்துட்டு வந்தால் சுத்தம் பண்ணவே மாட்டாங்க. நான் சொல்கிறது ஆமைன்னு சொல்கிறவங்க அங்கீகரித்து ஒரு இல்லையா சொல்லுங்கள். ஆமாம். நீ எந்த அளவுக்கு ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ காலம் ஆயிருக்குதோ அதுக்கு ஏற்றபடி தான் கர்த்தர் உனக்கு வேண்டிய காரியத்தில் அவர் கவனம் செலுத்துவார். அப்போது அவ்வளோ நாள் வரைக்குமே நம்ம ஆத்மாவுக்கு அறிவு இல்லாமல் நம்முடைய மகிமையினுடைய வேல்யூ தெரியாமல் இருந்தோன்னு சொன்னால் நம்முடைய ரட்சிப்பை அலட்சியம் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். அலட்சியம் பண்ணுற ஒரு ஆளுக்கு அந்த பொருள் என்னத்துக்குன்னு நான் கேட்குறேன். ஆமென். சரி, இப்போது கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாகாதேயும். அப்போது என்ன அறிவு இருக்குது? கர்த்தர் எனக்கு தூரமாக இருக்கிறார். என் பலனே, அவர் யார்? அவர் யார்? அது போனால் தெரியும். புரியுதா? அந்த பலன் நம்மளை விட்டு போச்சுன்னா, சரீரத்துலலாம் பலன் இருக்கும், நீங்கள் பெரிய பயில்வானெல்லாம் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய பலன் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே ஒரு சோர்வு உண்டாகும். நீங்கள் 50 கிலோ வெயிட்டை கூட தூக்குவீங்க உடம்புல, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய பலன் போயிடுச்சுன்னா ஆத்மா தொய்ந்து போகும். புரியுதா? நான் நல்லா தானே இருக்கிறேன், வெளியே பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்கும், உள்ள ஆவிக்குரிய பலன் போயிருக்கும். என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். தீவிரித்து கொள்ளுனா ஹரிய ஃபாஸ்ட்டாக வாங்கப்பா. என்னால் முடியல. அவன் அறிக்கை பண்ணான், அவன் கூப்பிட்டான், அவன் கதர்னான், கர்த்தர் அவனுக்கு சமீபமாகி போனார். ஹல்லேலூயா. அவன் கீழே சொல்கிறான், என் ஆத்துமாவை பட்டயத்துக்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்துக்கும் என்னை தப்புவியும். இப்படி என்னைக்கா ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ஆண்டவரே, நான் உங்களை விட்டு கொஞ்சம் தூரமாக போனேன், என் பலன் போயிடுச்சு, இப்போ நான் கெஞ்சி கூப்பிட்றேன், எனக்கு சகாயம் பண்ணுங்கன்னு நான் கூப்பிட்றேன், வந்து எனக்கு ஒரு விஷயம் செய்யுங்க. என் ஆத்துமா இப்போ பட்டயத்துக்கு பாதிப்புக்கு நேரம் நிற்கிது. எனக்கு அருமையான என்னுடைய ஆத்துமா நாய்களுடைய துஷ்டத்தனத்துக்கு கிட்ட போயிடுச்சு. அதாவது தாய் தகப்பனோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆபத்து இல்லை, தாய் தகப்பனை விட்டு விலகி போகிற பிள்ளைகளுக்கு ஆபத்து இருக்குது. புரியுதா? எவ்வளோ தூரத்தில் இப்போ ஒரு குழந்தை அங்கே போகுது அப்படின்னா, அங்கே ஒரு நாய் வந்து இந்த பிள்ளையை கடிக்கிறதுக்கு வருதுன்னா, இந்த தாய் தகப்பன் எவ்வளோ தூரம் ஓடுறது, அதுக்குள்ளே அது ஃபாஸ்ட்டாக வந்துடும். எவ்வளோக்கு எவ்வளோ சமீபமாக இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ காப்பாற்ற முடியும். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக வசனத்தை வாசிக்கும் போது யோசித்து பார்க்கணும். என்னுடைய ஆத்மா இப்போ அப்படியே விலகி போய் தூரமாக போனது, இப்போ ஆத்மாவுடைய பட்டயத்தில் என்னை துண்டாடி போடுறதுக்கு பிசாசு சில கன்னிகளை வச்சுட்டான். அடுத்தது எனக்கு அருமையான, அதான் ஆத்மாவை தான் சொல்கிறாரு, நாய்களுடைய துஷ்டத்தனம் பீறி போட்டுரும், ஆத்மாவை உருக்குலைச்சி போட்டுரும், என் ரட்சிப்பை கெடுத்து போட்டுரும். அப்படிப்பட்ட அப்போ நாய் கடித்தா உள்ளே என்ன ஏறிடும் சொல்லுங்கள்? விஷம் ஏறிடும், நாயோட விஷம் ஏறிடும். நாயோட விஷம் ஏறினா அந்த ஆள் 40 நாள் கழித்து எது மாதிரி குலைப்பார்? நாய் மாதிரியே குலைப்பாராம். நான் ஒரு சூளைமேட்டில் இருந்த நாட்களில் ஒரு ஆளை ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி போட்டுருப்பாங்கங்க, உண்மையாகவே நாய் மாதிரியே கத்திட்டு கிடப்பார். அந்த ஆள் உள்ளே வந்து ஒரு நாயை கட்டி போட்டிருக்கிற மாதிரியே இருக்கும், அப்படியே நாய் மாதிரியே குறைச்சிட்டு கிடப்பார். ஆச்சரியமாக இருக்கும். இப்படி ஒரு விஷம் உள்ளே போய் அதனுடைய சுபாவம் அப்படியே உள்ளே போயிடுது. அதாவது உலகத்திலே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயத்தில் அது ஒன்று. பாம்பு கடித்தா யாரும் பாம்பு மாதிரி என்ன செய்கிறதில்ல, போகிறதில்ல. வேறு எந்த பூச்சி கடித்தாலும் அது மாதிரி மாறுறதில்ல. நாய் கடித்தா மட்டும் அதனுடைய சுபாவம் அப்படியே உள்ளே ஏறிடும். நாய்களுடைய துஷ்டத்தனம் ஆத்மாவுக்குள்ளே போச்சுதுன்னா நாயோடைய வெறித்தனங்களெல்லாம் உள்ளே வந்துடும். ஹல்லேலூயா. அப்போது
அதைத்தான் இங்கே வந்து அவர் சொல்கிறார், நாய்களுடைய துஷ்டத்தனத்துக்கும் என்னுடைய ஆத்மாவை தப்புவீங்க. ஒரு 5 நிமிஷம் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். அப்போது இந்த பட்டயத்துக்கு ஆத்மாவை தப்பு வைக்கணும்னா அந்த பட்டயம், அதாவது பட்டயம் 2 விதமாக வேலை செய்யும். ஒன்று, யுத்தம் செய்து தன் ஜனங்களை காப்பாற்றுகிறதுக்கு பயன்படுகிற பட்டயம், அது நல்ல பட்டயம், ரட்சிப்புக்காக பயன்படுத்துகிற பட்டயம். ஆனால் இங்கே ஒரு பட்டயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 49:5-6 வாசிங்கம்மா. சீக்கிரம். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே, அவர்களுடைய இரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே, அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. இந்த பட்டயத்துக்கு பேர் கொடுமையின் பட்டயம். ஆத்துமாவை சேதப்படுத்துகிறதுக்கு பேர் கொடுமையின் பட்டயம். அதாவது இப்போவும் இருக்குது, இந்த கத்தி இருக்குல்ல, கத்தியிலேயே விஷக்கத்திகள் இருக்குது. விஷக்கத்திகள்னால் அதில் வந்து விஷம் தடவப்பட்டிருக்கிற கத்தி. அதை வச்சு அறுத்தா விஷம் உள்ளே போயிடும். எப்படி பாம்பு கொத்தின உடனே உள்ள பாம்போடைய விஷம் உள்ளே போகுமோ, அதே போல் இந்த விஷக்கத்தி இருக்குல்ல, அதான் கொடுமையின் பட்டயம். அது வச்சு அறுத்தா அதோட விஷம் என்ன செய்யும்? உள்ளே போயிடும். இங்கே சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க 2 பேருக்கும் ஒரே ஆவி. ஒரே ஆவி. எப்போவுமே பாருங்கள், திருடனோடு சேருவான். இப்போ பாருங்கள், இந்த குஷ்டரோகிகள் ஒன்றா சேர்ந்துருவாங்க, கண்ணு தெரியாதவங்களாம் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது அவங்களுடைய உதவிகளுக்காக அவங்க செய்கிறாங்க. ஆனால் திருடன் கூட்டத்தில் இருப்பான். பெரிய பெரிய அளவில் கொள்ளையடிக்கிறவங்களாம் அவன் ஒரு லிங்கில் இருப்பான். அதே மாதிரி இந்த சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள், 2 பேருக்கும் ஒரே ஸ்பிரிட்டு. அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள், கொடுமை செய்யும். அந்த கொடுமை என்ன ஆகும்னா, நம்ம ஆத்மாவுக்குள்ள வந்து அந்த பட்டயத்தால் நாம் பாதிக்கப்பட்டோமானால் அந்த கொடுமை உள்ளே வந்துடும். அதனால தான் யாக்கோபு சொல்கிறாரு, தம் பிள்ளைகள் தான் 2 பேரும், அவங்கள பற்றி தகப்பன் யாக்கோபு சொல்கிறாரு, என் ஆத்துமாவே அவர்களுடைய இரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. அப்போது ஆத்துமா இந்த கொடுமையின் கருவி என்ன பண்ணுமா, இரகசிய ஆலோசனைக்குள்ளே போய் உன்னை தப்பான பாதையில் நடத்துறதுக்குரிய விஷம் உள்ளே ஏறிடும். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் யாரோட சேர்ந்துருக்கீங்க, யாரோட உங்கள் ஆவி யாரோட ஒத்து போகுதுங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஹல்லேலூயா. தயவு செஞ்சு முக்கியமாக வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், பெரியவங்களுக்கும் சொல்கிறேன், அக்கம் பக்கத்தில் பல பேரோட சேர்றவங்க, வேலை செய்கிற இடத்துல சேர்றதில் நிறைய ஆபத்துகள் இருக்குது. யாரோட பேசுகிறீங்க, எப்படிப்பட்ட ஆட்களோட, அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குது, யாரோட உங்களுக்கு ஆவி ஒத்து போகுது, அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அவங்களோட ஏக சகோதரர்களாக மாறிட்டீங்கன்னா அந்த கொடுமையின் பட்டயம் என்ன செய்யும், உங்கள் ஆத்மா வந்து அவர்களுடைய இரகசிய ஆலோசனை உள்ளே வந்துடும். உள்ள அப்படி இல்லாமா சர்ச்சில் சொல்கிறாங்க, அப்படி இல்லாமா பைபிளில் போட்டிருக்குது, உடனே தேடுவாங்க. அவங்களுக்கு ஆதரவான சில வசனங்கள் இருக்கும். சில ஆட்கள் சொல்லுவாங்க, இது இப்படி தான் போட்டிருக்குது, இது இப்படி கிடையாது. அப்படி எத்தனையோ பேரை சத்தியத்துக்குள்ளே வந்தவங்கள வஞ்சித்து இழுத்துட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமாம். அப்போது அப்படிப்பட்ட இரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. யாக்கோபு தம் பிள்ளைகளுடைய ஆலோசனைக்கு கூட என் ஆத்மா உடன்படக்கூடாதுன்னு சொல்கிறான். அது பிள்ளையாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யாரு கூடயும் உங்களுடைய உங்கள் ஆத்மா தவறான ஆலோசனைகளுக்கு உட்பட்டு விடாதபடி ஜாக்கிரதையாக இருங்கள். என் மேன்மையே, வசனத்தை பார்த்தீங்களா? என் ஆத்மாவே, அந்த கொடுமையான பட்டயத்தால் நீ காயப்பற்றாத. என் மேன்மையே, கர்த்தர் எனக்கு ஒரு மேன்மையை கொடுத்து வச்சிருக்கிறார், எனக்கு ஒரு மகிமையை கொடுத்து வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீங்க? ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். உன்னை கர்த்தர் ஒரு விசேஷித்த ஜாதியாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஹல்லேலூயா. அந்த காலத்திலிருந்து அழைத்தார், ஆச்சரியமான ஒளியிடத்து கொண்டு வந்தார். ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஜாதியாய், அவருக்கு சொந்த ஜனமாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் சேராதே. நல்லா யோசிச்சு பாருங்கள், யாரோட சேர்றீங்க,
எப்படிப்பட்ட ஆட்களோட பேசும்போது அப்படியே உள்ள ஒரு சில நல்ல ஆட்கள் தப்பான ஆட்களோட போய் லிங்க் ஆகிடுவாங்க. ரைட் பர்சன் இன் ராங் பிளேஸ். ரைட் சரியான ஆள் தப்பான ஆள்கிட்ட போய் சேர்ந்தா விஷம் வந்துடும். இப்போ பணக்காரன், ஏழை, நல்லவன், கெட்டவன், எவனை பாம்பு கடித்தாலும் பாம்பு விஷம் ஏறும். கரெக்டு தானே? நல்லவனை பாம்பு கடித்தா அது தேளுடைய விஷமாக ஏறும். யாரை கடித்தாலும் பாம்போடைய விஷம்தான் ஏறும். யாரை நீங்கள் ரகசியமான ஆலோசனைக்குள்ளே அதுக்குள்ளே சேர்ந்தாலும் உங்களுடைய மேன்மை அந்த கூட்டத்தோடு சேர்ந்தால் கெட்டு போகும். அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொண்டு தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. இவங்க 2 பேரும் தகப்பனுடைய வார்த்தையை கேட்காதவர்கள். கேட்காமல் சீகேமில் போயிட்டு தன்னுடைய மகள் மேலே தப்பு இருக்குது, அவங்கள போய் கொண்டு போட்டால் என்ன அர்த்தம்? தப்பு உன் சைட்லேயும் இருக்குதுல்ல. இப்போ உன் சைடையும் நீ என்ன செய்யணும்? கரெக்ட் பண்ணியிருக்கணும். நாங்கள் செஞ்சால் தப்பு கிடையாது, அவங்க செஞ்சால் தப்பு. இதுதான் கொடுமையின் கருவிகள். அப்போது ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்கள் போய் இப்படிப்பட்ட கூட்டத்தில் சேர்ந்தால் கொஞ்ச நாள் கழித்து தான் செய்கிறதுலாம் தப்பாகவே தெரியாது, அடுத்த ஆள் செய்கிறது மட்டும்தான் தப்பாக தெரியும். ஆமென். அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்குதா? முதல்ல நான் என்ன பண்ணுறேன், என் சைடு என்ன தப்பு இருக்குது? இதுதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு எப்போவுமே இருக்க வேண்டிய உணர்வு. ஆமென். நம்ம தவறு என்னன்னு பார்க்கணும். எந்த சம்பவம் ஒன்று நடந்தாலும் இதில் ஏன் தவறு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இதை யார் சொன்னாங்க, இது யார் மூலமாக வந்துச்சு, இந்த ஆராய்ச்சிலாம் பண்ணாத. முதல்ல உன் சைடில் என்ன தப்பு இருக்குன்னு பாரு. அதுனா நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம சீர்படுத்துறதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு தன்னுடைய தவறை மறைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் என்ன நடந்தது? அவங்களுடைய ஆத்துமா ரகசிய ஆலோசனைக்குள்ளே போனது, அரண்களை நிர்மூலமாக்கினாங்க. ஏன்னா யாக்கோபு அங்கே அமைதியாக குடியிருந்தான். இப்போ பெரிய போராட்டத்துக்குள்ள அவன் கடந்து போக வேண்டியதாகி போச்சு. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நான் முடிக்கிறேன். என் ஆத்துமாவை அவர் தேற்றி அப்படி நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இப்போ ஒருவேளை உங்களுடைய ஆத்துமா தப்பான இடத்துக்கு போயிருந்ததுன்னா இன்றைக்கி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமாவை நீங்கள் பாதுகாத்து ஆண்டவரே என்னை தேற்றி நீதியின் பாதையில் என்னை நடத்துங்கப்பா. நிறைய வசனங்கள் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் நம்ம இது குறித்து பார்க்கலாம். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். எரேமியா 49:31. எரேமியா 49:31 அதை மட்டும் வசனத்தை வாசிச்சுட்டு நான் விட்டுறேன். அஞ்சாமல் நிர்விசாரம் இல்லாமல் நிர்விசாரமாய் குடியிருக்கிற ஜாதிக்கு விரோதமாய் எழும்பி போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு வாசல்களும் இல்லை, தாழ்பாள்களும் இல்லை, அவர்கள் தனிப்பட தங்கியிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அஞ்சாமல், நம்ம இப்போ ரட்சிப்பை விட்டுட்டோமேங்கிற பயம் இல்லை, நம்ம இன்னும் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழலையேங்கிற வருத்தமும் கிடையாது, நான் கர்த்தருக்கு பிரியமாக வாழணுங்கிற விருப்பமும் கிடையாது. அஞ்சாமல் நிர்விசாரமாய் குடியிருக்கிற ஜாதிக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி வரும். ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்கு வாசலும் இல்லை, தாழ்பாலும் இல்லை. எப்போ வேணாலும் பிசாசு உள்ளே போகலாம், எப்போ வேணாலும் பிசாசு வெளியே வரலாம். அப்போது அப்படிப்பட்டதான ஒரு நிலைமைக்கு அவர்கள் தனிப்பட தங்கி இருக்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, போதகருக்கு அடங்க மாட்டாங்க, கர்த்தருக்கும் அடங்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் சங்கீதத்தில் இந்த வசனங்கள்லாம் வருது. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றீர். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அல்லேலூயா. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பாவம், என்ன அக்கிரமங்கள், எந்த விதத்தில் உங்களுடைய ஆத்துமா வழி விலகி போச்சு, அதெல்லாம் தேவ சமூகத்தில் மறைக்காமல் நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் அறிக்கை பண்ணுங்கள். மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கை பண்ணுங்கள். அப்போ சொல்கிறாரு, தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் எழுந்து நிற்கலாம். அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என் ஆத்துமாவை பட்டயத்துக்கும் எனக்கு அருமையானது நாய்களின் துஷ்டத்தனத்துக்கும் தப்புவியும். ஹல்லேலூயா. அநேக வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோட பேசினார்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சில பேர்
கொஞ்சம் விலகி இருக்கலாம், சில பேர் அதிகமாகி விலகி இருக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுங்க, யாரும் கண்ணை திறந்து அங்கங்கே பார்த்துட்டு இருக்காதீங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் ஆத்துமாவை பட்டயத்துக்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்துக்கும் ஆண்டவரே விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணி ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படியே நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கும்போதே ஹல்லேலூயா உங்களுடைய ஆவி ஆண்டோடத்தில் விண்ணப்பம் பண்ணட்டும். எந்தெந்த இடத்துல விலகி இருந்தீங்க, எங்கெல்லாம் விலகி இருக்கிறீங்க, எவ்வளவு தூரமாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் விரும்பினா கூட கர்த்தருக்குள்ளே வர முடியாதபடிக்கு ஒரு தூரத்தில் இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய அக்கிரமத்தை மறைக்காமல் ஹல்லேலூயா தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய பாவங்களை அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த உணர்வு ஆண்டவரே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொஞ்சம் கர்த்தரை விட்டு தூரமாக போனாலும் அந்த உணர்வுள்ள இருதயம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க முடியல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனத்தை நேசிக்க முடியல. ஹல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியல. ஹல்லேலூயா. இப்படியே போன ஆண்டவரே என் வாழ்க்கை ஆண்டவரே நாய்களுடைய துஷ்டத்தனத்தினாலே ஆண்டவரே பாதிக்கப்படுமே தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க வார்த்தையினால சொல்லலைன்னா கூட ஹல்லேலூயா ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவருக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதுதானா, இது பரவாயில்லைன்னு சொல்லி ஹல்லேலூயா லேசா ஆரம்பிச்ச சில காரியங்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தரை விட்டு இன்றைக்கு அதிக தூரம் உங்களை கொண்டு போயிருக்கலாம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் உங்களை அறிக்கை பண்ணி ஹல்லேலூயா அந்த உணர்வு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா ஹல்லேலூயா எப்ராயிமுடைய மகிமை ஒரு பறவையை போல பறந்து போகும் என்று சொல்லி பார்த்தோமே தேவனுடைய பிள்ளையே. ஹல்லேலூயா. அப்படி நம்முடைய மகிமை எப்பொழுது நம்மை விட்டு விலகி போகாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா, என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா. என்னுடைய ஆத்துமாவில் என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எனக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா ஆத்துமாவில் இருந்த பலன் குறுகி இருக்கிறது. ஆண்டவரே ஆதியிலே நீர் தந்த அந்த பலன் எனக்கு தந்து நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் அலட்சியமாக இருந்தது, நிர்விசாரமாக இருந்ததுனால ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே என்னுடைய ஆத்துமாவுக்கு ஆண்டவரே கதவுகளும் இல்லை, தாழ்பால்களும் இல்லை. ஹல்லேலூயா. அது தனிப்பட தங்கி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரே ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் என்னுடைய ஆத்துமா இருக்கிறதே. ஆண்டவரே என் ஆத்துமாவை தேற்றி ஹல்லேலூயா. எல்லா வாயத்திலிருந்து சொல்லுங்க. ஆண்டவரே என் ஆத்துமாவை தேற்றி உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, எல்லாமே. நீங்கதான் எல்லாமே. கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா,
இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா. சித்தம் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. இந்த சித்தத்தை விட்டு விலகிடக்கூடாதப்பா. செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே, என் மேல் கண் வைத்து அறிவுரை கூறுகிறீர். என் மேல் கண் வைத்து அறிவுரை கூறுகின்றேன். என் மேல் கண் வைத்து அறிவுரை கூறுகின்றேன். நடக்கும் பாதைகளை பாதைதனை நாள்தோறும் காட்டுகிறேன். நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுகிறேன். சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. அல்லேலூயா. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, உம்மேக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே, உம்மேக்கம்தான் எல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய இருதயத்தில் உள்ள பாரங்களை இந்த நாளிலே திருச்சபையில இறக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் பிள்ளைங்க இப்படி தான் இருக்கணும்னு அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அவருடைய சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. அல்லேலூயா. இப்படியே தான் என் வாழ்க்கை போகும்னா நீங்கள் திரும்பவும் ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறவர்களாக இருப்பீர்களே பிள்ளைகளே. அல்லேலூயா. என் தகப்பனுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும், அதை செய்து முடிக்க வேண்டும். அல்லேலூயா. எதிலிருந்தெல்லாம் நான் விலகணுமோ. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காரியத்தில் நீங்கள் சிக்கி இருக்கிறீங்களோ அதை நீங்கள் ஒரு பக்கம் வச்சு பாருங்க. ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய தியாகத்தையும் ஒரு பக்கம் வச்சு பாருங்க. எது எனக்கு வேணுங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எது உங்களை மேற்கொள்ளுகிறது என்று பாருங்க. அப்பொழுது உங்களுடைய ஆத்துமா எந்த நிலைமையில் இருக்குன்னு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, என் ஆத்துமாவுக்குரிய ஒரு அறிவு, அந்த உணர்வு திறன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை நானே நிதானித்து அறிகிற அந்த ஞானம் எனக்குள்ள என்னை விட்டு ஒருபோதும் போகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அதுதான் உங்களுடைய ஜெபமாக இருக்கணும். ஸ்தோத்திரம் பிதாவே, சர்வ வல்ல தேவனே. இந்த நாளிலும் அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அநேக கடினமான வார்த்தைகளை நீர் தந்தீர் என்றாலும் இதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்குரிய வாக்குத்தத்தமாக இருக்கிறதே. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய பிள்ளைகளிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும்படி ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தில் ஒவ்வொருவரோடு கூட ஒவ்வொரு விதமாய் நீர் பேசி இருக்கிறீர். நீர் பேசின வார்த்தைகளின்படி தங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கொள்ள அன்பு பிள்ளைகளுக்கு தேவன் கிருபை தந்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லுங்கள். எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் என்று சொல்லி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆவேசுடைய ஜெபத்தை சொல்லுவோமா? தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை எல்லையை பெரிதாக்கி கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட தங்கியிருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்தவர்களும். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை எல்லையை பெரிதாக்கி கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட தங்கியிருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்தவர்களும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.